வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரியின் அன்பான வணக்கம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேற்று என்ன அடைஞ்சது ஃபஸ்ட்டு பார்ப்போம். நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே கேப் அப் ஓப்பன் இருந்து 5 மினிட்ஸ்க்கு மேலே ஓப்பன் இருந்தால் மட்டும்தான் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு இந்த நம்மளோட ஒரு ஸ்டாப் லாஸ் லைன் பிளாக் கலர் போட்டிருந்தோம். அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியல. அதுக்கடுத்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் லைன் பிரேக் பண்ணாங்க. மார்க்கெட் கீழ் நோக்கி வந்து நம்மளோட எல்லோ பார்டர், ரெண்டாவது இந்த சேனல் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகணும்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கிளியராக இதுலேருந்து அழகாக ரீடெஸ்ட் எடுத்து மேலே போணுச்சு. ஆனால் இந்த 19,750 அந்த ரேஞ்சு ஜோனை அதால் பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆணுச்சு. ஃபால் ஆனோன்னா திருப்பி இந்த லொக்கேஷன் வந்து மார்க்கெட் திருப்பி அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் எந்திரிக்கவே இல்லை. இந்த இடத்துலேருந்து இதுலேருந்து ஃபால் ஆனதான் கண்டினியூ ஃபால். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த சேனலை பிரேக் பண்ணால் இந்த கம்பூரி போடணும், இந்த சேனலை பிரேக் பண்ணால் இந்த எல்லோட சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம். ஆனால் அதையும் தாண்டி இறங்கினுச்சு. நேற்று தலைப்பு என்ன போட்டிருந்தோம்னா, நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி உதவி தேவையா அப்படின்னு போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நடந்தது என்னென்னா, பேங்க் நிஃப்டிக்கு தான் நிஃப்டியோட உதவி தேவைப்பட்டுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ எல்லா ட்ராயிங் டூலையும் அழைச்சி சுத்தமாக நிறைய குழப்பமாக இருக்குது. ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு என்ன நடந்ததுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நல்ல ஒரு ஃபாலான கேண்டில், நல்ல ஒரு பேரிஸ் கேண்டில். ஆனால் இறங்கிருமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம டேயில் ஒரு சேனல் போட்டுட்ருக்கோம். அது திருப்பி இன்றைக்கி யூஸ் பண்ணுவோம். அந்த சேனல் தொடவே இல்லை. அது மார்க்கெட் இந்த சேனலில் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு. இந்த சேனல் தொட்டால் மார்க்கெட் திரும்புறது வாய்ப்பு. இதை விட்டு இறங்கினா மட்டும்தான் இறங்குறதுக்கு வாய்ப்பு. அதுக்கு இடையில் இறங்குறதுக்கு வாய்ப்பு கம்மி. நாளைக்கு இன்ட்ராடே தகவலுக்கு எப்படி என்ன மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன்ஸ்லாம் போட்டிருக்கோம். என்னன்னா, இந்த கீழே உள்ள ப்ளூ கலர் வந்து நம்ம சேனலோட லைன். இது 19,340 அந்த ரேஞ்சு வந்தால் தான் மார்க்கெட் திரும்பறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை விட்டால் 19,380 ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டு. அதை விட்டால் 19,450. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் வந்து ஒரு சேனலில் ட்ராவல் ஆகி இந்த சேனலை கீழ் பக்கம் பிரேக் பண்ணிட்டு அதே வேகத்தில் மேல் பக்கம் பிரேக் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வேரிஸ் இல்லாமல் புல்லிஷ் கண்ட்ரோலில் கொண்டு வந்த மாதிரி இந்த இடத்துல காட்டுறாங்க. இருந்தாலும் என்னையை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷன் இன்னையோட லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடு தான். கிட்டத்தட்ட 19,380 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 19,380 அதையும் பிரேக் பண்ணால் இந்த கடைசி இந்த நம்மளோட சேனல் இதான் கடைசி கட்டம். இந்த சேனலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் டவுன் சைடுன்னு சொல்ல முடியும். 19,340 இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே. இந்த ஜோன்லாம் வந்து இதை விட்டு இறங்கினா இந்த லெவலில் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் பண்ணால் அதுக்கு அடுத்தது கிட்டத்தட்ட 19,380 தான். ஆனால் மார்க்கெட் மேல் நோக்கி கீழே இறங்குறப்ப வேகமாக இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரொம்ப கேப் இருக்கும், ஈஸியாக இறங்கிடும். ஆனால் மேலே போகிறப்ப அப்சைடில் மார்க்கெட் போகிறா இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த இடம், இது வந்து கிரீன் கலரு 19,580 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 19,636 19,636 ஒரு லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல்ஸ் 19,670 இதெல்லாம் தாண்டினா மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுகள் நிறையா உங்களுக்கு தடைகள் தான் இருக்குது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. நாளைக்கு ஒரு பெரிய புல்லிஸ் எந்தளவுக்கு இன்றைக்கி பேரிஸ் கொடுத்தா அதே அளவுக்கு பெரிய புல்லிஸ் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இவ்வளோ லெவல்ஸ்லாம் போகுமான்னு சொல்ல தெரில. ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பேரிஸ் கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ ஹை 19,760 கிட்டத்தட்ட 19,500 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இதுக்கடையில் இந்த இடத்துல ஒரு 80 பாயிண்ட், இங்கே ஒரு 80 பாயிண்ட் இறங்கிட்டு ஏறிது திருப்பி இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி நிஃப்டி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் நான் மூவ் ஆமான்னு சொல்ல தெரில. இதுதான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். லெவல்ஸ்ன்னு பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 19,586, 19,635, 19,670, 19,680,
700 19 749. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம், பேங்க் நிஃப்டி சேனலை பிரேக் பண்ணி 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளியராக மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணல. நிஃப்டி மாரி அதுவும் பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாலும் இந்த எல்லோ கலர் சேனல் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே வந்து இந்த ப்ளூ கலர் 44,180 வரைக்கும் வரது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து 250 வரைக்கும் இறங்கிச்சு, 100 அந்த ரேஞ்சுக்குள்ளே வர முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. நிஃப்டி சப்போர்ட் பண்ணி தான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது பார்ப்போம். இது டே கேண்டில் வியூ. டே கேண்டில் பொறுத்தளவுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ண போகிறப்ப பேங்க் நிஃப்டி வந்து ஸ்ட்ராங் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நேற்றோட கேண்டில் லோவை கூட பிரேக் பண்ணல. ஆனால் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நேற்றோட கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோசிங்கையும் கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நிஃப்டி வீக்கு பேங்க் நிஃப்டி தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். இப்போ இதிலே நம்ம சேனல் வந்து மாடலைஸ் பண்ணிவிடுவோம். டே கேண்டில் சேனல் இந்த இடம் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு அதிகம் டே கேண்டில் பொறுத்தளவுக்கு. நமக்கு இன்ட்ராடேக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். டே கேண்டிலே இன்னொரு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இப்போ அந்த கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் தான் நேற்று வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது மார்க்கெட். இன்றைக்கி வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ண அதை விட்டு இறங்கல. கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தான் இருக்குது மார்க்கெட்டு. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இந்த சேனல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். சரி, நம்ம 15 மினிட்ஸில் நாளையோட நகர்வு என்ன இருக்குன்னு பார்ப்போம். நாளைய பொறுத்தளவுக்கு இந்த டே நேற்றோட டே லோ வந்து 44,180. இந்த 44,180 பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. கீழே எவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு சேனல் இருக்குது, 15 மினிட்ஸில் போட்டிருக்கேன். இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலுங்கிறது கிட்டத்தட்ட 44,050 இல்லை 44,000 இந்த ரேஞ்சுக்கு 44,050 இந்த இந்த சேனலில் பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி ஒரு வேளை பிரேக் பண்ணால் கீழே எவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் தான் கிடைச்சது. 43,500 தான். இதுக்கட்டில் பெரிய ஸ்டாப்பிங் இருக்க மாதிரி தெரியல. அடுத்த ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இந்த டபுள் பாட்டமாக எடுத்துகிட்டு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து புல்லிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த டபுள் பாட்டமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃபால் ஜோன் சொல்கிறாங்களோ அதுமாரி இந்த இடத்துல இறங்குனா எதுவுமே சப்போர்ட் எதுவுமே இல்லை. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல கீழே இறங்க தான் வாய்ப்பாக இருக்கும். இப்போ இதில் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல் நாளைக்கு ஆக்ட் ஆகும். இந்த சேனலில் பிரேக் க்ளோசிங் கொடுக்க முடியாமல் 15 மினிட்ஸில் இருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை இந்த சேனலில் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லை, சேனல் பிரேக் பண்ணால் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். அது லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு லெவல்ஸாக இருக்கும். 44,420 ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா 44,540 ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த நம்ம சேனலோட அந்த ட்ரெண்ட் லைன், இந்த சேனல் ட்ரெண்ட் இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பாக இருக்கும். கீழே இறங்கினா சொல்லிட்டேன் முன்னாடியே 44,180 இது பிரேக் பண்ணால் இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி போகும். இந்த சேனலையும் பிரேக் பண்ணால் மட்டும் தான் கீழே போகிறது வாய்ப்பு இருக்குது. இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் இங்கே போய் போகும். இல்லை, இது இறங்கினாலும் இப்படி சப்போர்ட் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இப்படி இறங்கி இப்படியும் மேலேயும் போகலாம். திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி கீழே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே இறங்க வாய்ப்பு இருக்கும். இப்படியும் வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லெங்க்தாக போயிட்டுருக்கு. நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.